الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في سبيل الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وإن التقوى موصلة إلى رحمة الله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله المولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லாத பேரன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் தஆலா அவன் தனித்தவன், இணையற்றவன், வணங்கி வழிபடுவதற்கு மிகவும் தகுதியானவன் என நான் சான்று பகர்கின்றேன். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், இருளில் ஜாகிலியத்தில் மிருகத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தை உலகம் போற்றுகின்ற உத்தமர்களாக, உதாரண புருஷர்களாக, மனித புனிதர்களாக மாற்றியமைத்த முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், முஸ்லிமான மூமினான நல்லடியார்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் அய்யாம் ஜும்மா தினத்தன்று அல்லாஹ் தஆலாவின் கூலியை நிரப்பமாக எதிர்பார்த்து அவருடைய மாளிகையில் நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வின் அனைத்து விவகாரங்களிலும் அல்லாஹ் தஆலா எவற்றை எல்லாம் நமக்கு எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றை இயலுமான அளவு எடுத்து நடக்குமாறும், அவன் எவற்றையெல்லாம் தவிர்ந்தும் ஒதுங்கியும் வாழுமாறு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக தவிர்ந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்தில் அலட்சியமாக கருதப்பட்டிருக்கின்ற
ஆபத்தான ஒரு சில குற்றங்கள் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேச இருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவினுடைய வழிகாட்டல் இஸ்லாம் மார்க்கம் மிக தெளிவானது, சீரான வழியை எங்களுக்கு காட்டுகிறது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை, ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையின் அத்தனை அங்கங்களிலும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்குளிர்ச்சியையும் கொண்டு வரத்தக்க ஒரு மிகப்பெரிய வழிகாட்டலை இந்த மார்க்கம் எங்களுக்கு வழங்குகிறது. இந்த மார்க்கத்தின் அடியாக வாழுகின்ற பொழுதுதான் இந்த அத்தனை நிம்மதியையும் சந்தோஷங்களையும் ஒரு மனிதனால் அடைந்து கொள்ள முடிகிறது. யாரெல்லாம் இறை வழிகாட்டலை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி தள்ளி புறந்தள்ளி வாழுகிறார்களோ, உலகத்தில் வாழுகின்ற பொழுது அந்த மனிதன் ஒரு நரக வாழ்க்கையை அனுபவிப்பதோடு மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளியாக மாறிவிடுகிறான். எனவே வாழ்க்கை குறித்த சரியான தெளிவையும் நிலைப்பாட்டையும் இஸ்லாம் எங்களுக்கு வழங்குகிறது என்ற அடிப்படையில் மிக துல்லியமாக தெளிவாக இந்த மார்க்கத்தை பற்றி நாங்கள் விளங்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த விளக்கத்தில் ஏதும் குறைகள் இருப்பதாக யாரும் கருதிவிட முடியாது. அதனை சவாலுக்குட்படுத்த முடியாது, கேள்விக்குட்படுத்த முடியாது. கால மாற்றங்கள் எவ்வாறு இடம்பெற்றாலும், உலகத்தில் எத்தகைய சமூகங்கள் வந்தாலும், எத்தகைய நிலைப்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்டாலும், அந்த அத்தனை சந்தர்ப்பங்களிலும் இந்த மார்க்கம் தெளிவாக வழிகாட்டுகிறது. சவால்களை எதிர்கொள்வதற்கான உத்வேகத்தை அது வழங்குகிறது. சவால்களை முறையடிப்பதற்கான துணிச்சலை அது எங்களுக்கு வழங்குகிறது. எனவே யாரும் மார்க்கத்திலே குறை காண முடியாது. மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலில் குறைபாடு இருப்பதாக கருத முடியாது. அது மனித உணர்வுகளை மதிக்கின்ற மார்க்கம், மனித உணர்வுகளை ஒழுங்குபடுத்துகின்ற மார்க்கம், மனிதனுக்கு மிகச் சரியான வழிகாட்டலை வழங்குகின்ற மார்க்கம் என்ற அடிப்படையில் அதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஷைத்தானியத்தான உணர்வுகள் இருப்பது போன்று மலக்கானியத்தான உணர்வும் அவனிடம் இருக்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் மனிதன். ஒரு மனிதன் மலக்கானியத்தான உணர்வும் இருக்கும், ஷைத்தானியத்தான உணர்வும் இருக்கும். அல்லாஹ் தஆலாவை சிரம் தாழ்த்தி அவருடைய வழிகாட்டலின் அடிப்படையில் அவருடைய திருப்தியை இலக்காக கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை ஒரு மலக்கானியத்தான வாழ்க்கை, அதுவும் ஒரு மனிதன். இன்னொன்று ஷைத்தானியத்தான வாழ்க்கை, ஷைத்தானிய உணர்வுகள், ஷைத்தானுடைய ஆசாபாசங்கள், இவைகள் ஒரு மனிதனிடம் ஆட்கொள்ளுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை ஷைத்தானியத்தாக. இந்த ரெண்டு உணர்வுகளும் மனிதனுக்குள்ள வச்சுட்டு அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். ஆனால் மனிதன் இதிலே தேர்ந்தெடுக்க வேண்டியது மலக்கானியத்தான உணர்வு. அதனை தேர்ந்தெடுக்கின்ற பொழுதுதான் அவன் சுவனத்துக்கு சொந்தக்காரனாக மாறுகின்றான். யாரெல்லாம் ஷைத்தானியத்தான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் ஒதுங்குமிடம், தங்குமிடம் நீண்ட நெடிய நரகமாக அவனுக்கு அமையும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பாரதூரமாக சில நேரம் நாங்கள் கருதாம கவனிக்காம அசிரத்தையாக இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பாவம் குறித்து இன்று நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித உணர்வுகள், மனிதனுடைய இயல்புகள் என்பன அல்லாஹ் தஆலாவால் சரியாக ஒழுங்கமைக்கப்பட்டு படைக்கப்பட்டது. ஒரு மனிதனுக்கு எதிர்ப்பால் உணர்வு என்பது இயல்பானது, அவனிடம் உள்ளது. ஒரு ஆண் இன்னொரு பெண்ணில் கவரப்படுவதும் அது வாழ்க்கையாக அமைவதும்
இனப்பெருக்கத்துக்கான செயற்பாடுகள் நடைபெறுவதும் இவைகள் அனைத்தும் மனிதனுடைய இயல்போடு உணர்வோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. இது அல்லாஹ் தஆலா இயல்புல வச்சிருக்கிறார். அப்படித்தான் உலகத்தை படைச்சிருக்கிறார். ஆனால் மனிதனாக உருவாக்கி கொண்டுகின்ற ஒரு சில நாசகார பாரதூரமான செயல்கள் சமூகத்தை ஆட்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதான் நாங்கள் சொல்லுவோம் ஒரு பாலின உணர்வு, ஒரு பாலின தொடர்பு என்று. மிக பாரதூரமான பயங்கரமான அல் குர்ஆனும் சுன்னாவும் கடுமையாக பேசுகின்ற ஒரு பாவமாக அது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பல போது மனிதர்கள் அதிலே அசிரத்தையாக பொதுபோக்காக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய சமூகம் சாராத ஏனைய சமூகங்களிலே ஒரு மனித உரிமையாக அது பேசப்படுகிறது. அது தன்னுடைய மனிதனுடைய உணர்வை மதிக்க வேண்டும் என்று பேசப்படுகிறது. அதற்காக சங்கங்கள் உருவாக்கப்படுகிறது, அதற்காக எழுத்துக்கள் பிரசுரிக்கப்படுகின்றன, அதற்காக பாராளுமன்றம் வரை அங்கீகாரத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். உலகமே வெற்றி தலைகுனிகின்ற மிருகங்களும் செய்யாத படுபயங்கரமான பாவம் அது சமூக அங்கீகாரத்தோடு அரசு அங்கீகாரத்தோடு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழுகிறோம். இத்தகைய பாவம் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாசுபடுத்தும், ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையை பூண்டோடு அழித்துவிடும். அந்த மனிதன் உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளியாக மாறுகிறான். இந்த பாவங்களிலே ஈடுபடுகின்ற மனிதர்கள் தக்குவாவை இழந்து விடுவார்கள். பாவமான காரியங்களில் மூழ்கடிக்கப்படுகின்ற பொழுது வெட்கத்தை இழந்து விடுவார்கள். காலப்போக்கில் மன அழுத்தங்களுக்கு உட்படுவார்கள். உலகம் காணாத, மருந்து கண்டுபிடிக்கப்படாத பயங்கரமான நோய்களுக்கு ஆளாகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலையை மனிதன் கண்டுகொள்வான். எனவே அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு வழிகாட்டினதன் பிரகாரம் எங்களுடைய உணர்வுகளை ஒழுங்குபடுத்தி மிகச் சரியான பாதையில் பயணிக்க நாங்கள் உறுதி பூண வேண்டும். சகோதரர்களே, பலபோது ஒரு பாலின உணர்வு, ஓரின சேர்க்கையை ஒரு மனநோய் என்று சொல்லுவார்கள். அது மனநோய் அல்ல, மனிதனாக தானாக உருவாக்கி செய்கின்ற ஒரு மிக பாரதூரமான பாவமாக அது இருக்கிறது என்பதனை விஞ்ஞானமும் நிறுவிக் கொண்டிருக்கிறது. மனநோய் அல்ல. சர்வ சாதாரணமாக அது மாறியிருப்பதை பார்க்கிறோம். அல் குர்ஆன் மிக வன்மையாக அதனை கண்டிக்கிறது. சகோதரர்களே, அல் குர்ஆன்ல 14 அத்தியாயங்கள்ல 27 இடங்கள்ல இந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா சாடி இருக்கிறான். வேற எந்த பாவத்துக்கும் திருப்பி திருப்பி பாவிக்காத 8 வித்தியாசமான மனித பண்புகளை அல்லாஹ் தஆலா இந்த பாவத்தை சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். மடையர்கள் என்று அல்லாஹ் தஆலா பாவிக்கிறார், அளவு கடந்தவர்கள் என்று பாவிக்கிறார், பாவிகள் என்று பாவிக்கிறார், வரம்பு மீறியவர்கள், தீயவர்கள், பெரும் பாவம் செய்தவர்கள்,
அராஜம் விளைவித்தவர்கள் என்று 8 வகையான சொற்களை கொண்ட அல்லாஹ் தஆலா மனிதர்களை அறிமுகப்படுத்தி இத்தகைய பாவங்களிலே ஈடுபடுபவர்களை அல்லாஹ் தஆலா சாடி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, இந்த பாவம் பலப்போது ஒரு பாவமாக பார்க்கப்படாத ஒரு சூழலிலே நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நன்மையான காரியங்களை தூண்டுவதற்கு நாங்கள் செய்கின்ற உழைப்பை விட சமூகம் சார்ந்த நன்மைகள் வாழ வைக்க வேண்டும் என்று நாங்கள் செய்கின்ற கஷ்டத்தை, நாங்கள் செய்கின்ற செயலை, நாங்கள் செய்கின்ற பணியை விட மிக பயங்கரமாக செலவழிக்கப்பட்டு நிறுவனமயப்படுத்தப்பட்டு இந்த பாவங்கள் சமூகமயப்படுத்தப்படுகிறது. நாங்க இந்த பாவங்களை ஒழிக்கிறதுக்கு செலவழிக்கிற செலவை விட இந்த பாவத்தை வாழ வைக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்படுறது கூட. நாங்க நன்மை உண்ட ஜனவஞ்சகப்படுத்துறதுக்கு, ஆட்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு கஷ்டப்படுற கஷ்டத்தை விட இந்த பாவத்தை சமூகமயப்படுத்துறதுக்கு படுற கஷ்டமும் அதில் உள்ள வேகமும் ஆர்வமும் கூட. ஒரு நன்மையை நாங்க ஒரு உதாரணம் வச்சுக்கீங்களேன், ஒரு சிரமதானத்தை ஏற்பாடு செய்யறதுக்கு, ஒரு ஷார்ட் பிலிம் செய்யறதுக்கு 1008 கஷ்டப்படுவோம். ஒரு நாளுக்கு அதெல்லாம் கஷ்டப்படுவோம் தானே. இத்தகைய பாவங்களை தூண்டுவதற்கு நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 10 to 15 வரைக்கும் மிக அதிகமான ஆபாச வீடியோக்கள் சமூக வலைதளங்களிலே பகிரப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. அப்ப இந்த தீமையை ஒழிக்கிறன்றது எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருக்கு. நன்மை ஒன்றை வாழ வைப்பதற்கு நாங்கள் போடுகின்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட தீமைகளை சமூகமயப்படுத்துவதற்கும் மனிதர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் பல்தேசிய கம்பெனிகளும் பல முதலீட்டாளர்களும் எவ்வளவு பெரிய பிரயத்தனம் இருக்கிறார்கள் தெரியுமா? அதிலிருந்து சமூகத்தை, பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது, கடப்பாடு இருக்கிறது. இல்லாவிட்டால் கண்குளிர்ச்சியான ஒரு சமூகத்தை, ஒரு குடும்பத்தை எங்களால் நிச்சயமாக கனவு காண முடியாது. விரசமான, மோசமான, எங்கேயும் பார்க்கின்ற பொழுதெல்லாம் தீமைகள் கோலோச்சுகின்ற படுபாதகமான சமூகத்தை தான் காண வேண்டிய நிர்பந்தம் வரும். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான. சகோதரர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சம்பவம் என்று நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அல் குர்ஆன் அந்த வரலாறை நல்லா சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்துல லூத் நபி வாழ்ந்தார். அவருடைய சகோதரன் மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த சமூகத்தின் வரலாறு, வரலாற்று சுவடிகள் இந்த பாவத்தினுடைய பாரதூரத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த சமூகம் முழுக்க முழுக்க ஓரின சேர்க்கையில் பட்டு பாதகமான நிலையில் இருந்தது. அந்த தீமையை கண்டு மனிதன் வெட்டி தலைகுன்கின்ற மிருகமே வெட்டப்படுகின்ற அந்த ஈனச் செயலை செய்கின்ற மனிதர்களுக்கு எதிராக போராடினவர் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு போராட்டம் இன்று சகோதரர்கள், சும்மா வாழ்ந்துட்டு போறதல்ல. நான் இந்த ஆட்சி, இந்த பாடு இந்த ஆட்சி, குடும்பம் ஒரு பக்கம் போட்டு, சமூகம் ஒரு பக்கம் போட்டு, நாடு இன்னொரு பக்கம் போட்டு, நான் எந்த பாடு என்று வாழ்றன்றதல்ல. ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு போராட்டம் இருந்தது. ஒவ்வொரு நபிக்கு பின்னாலும் ஒரு தீமை இருந்தது. அந்த தீமைக்கு எதிராக அவர்கள் போராடி இருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லா நபிமார்களுக்கும் வந்த சோதனைகள் ஒட்டு மொத்தமாக எங்கட சமூகத்தை சேர்ந்து வந்தி. எல்லா பாவமும்
லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்துல இந்த தீமை பரவலாக இருந்தது. அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்ட நிலையில கவனமாக வாழ்ந்து வந்தாலும் அவருடைய மனைவி இந்த பாவத்தில் ஈடுபட்டார். எவ்வளவோ சொல்லி பார்த்தான், இருவருக்குள்ளானார்கள். போற நேரம் எல்லாம் இதை பத்தி பேசினா பயங்கரமாக வஞ்சிக்கப்பட்டார்கள். அந்த நபிக்கு தாங்க இல்லை. ஒரு நாள் அந்த சமூகத்துக்கு 4 பேர் அல்லாஹ் தஆலா அனுப்புறாங்க, மலக்குமார்கள். மிக அழகான தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் மலக்குல் மௌத்தையும் மற்றொரு மலக்கையும் அனுப்புகிறார். அந்த 4 அழகான மனிதர்களும் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகள் கிணற்றிலே நீரூட்டிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு பாதுகாப்பான முறையில வீட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுறாங்க. நீங்க வீட்டுல இருங்க, எந்த காரணத்தை கொண்டும் இந்த சமூகத்துல கண்கள்ல பற்றவானா, பட்டா இந்த ஈரச் செயலில் மோசமான செயல்ல உங்களையும் உட்படுத்திடுவாங்க, நீங்க பாதுகாப்பு பெற்று. லூத் அலைஹிஸ்ஸலாம் ட்ரை பண்ணி கொண்டு போய் விட்டுறாங்க. ஆனால் இந்த 4 அழகான இளைஞர்களும் இவருடைய வீட்டில் இருப்பதை அறிந்த அந்த ஊரில் உள்ள மோசமான செயலில் ஈடுபடுகின்ற மனிதர்கள் எல்லாம் வீட்டை நோக்கி படையெடுக்கிறார். படையெடுத்து வராங்க, சொல்றாங்க, உங்களோட மகளை நாங்க கேட்க இல்லை, 4 இளைஞர்களையும் எங்களுக்கு தாங்க. சகோதரர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாம் கிஞ்சி பார்க்கிறார். தன்னன் தனியவின் அந்த தீமைக்கு எதிராக போராடி பார்க்கிறார்கள். ஆனால் சமூகம் கேட்க இல்லை. கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைகிறார்கள். அந்த 4 இளைஞர்கள் சிரித்தவாறு இருக்கிறார்கள். மலக்குமார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்ற, நீ கவலைப்படவானம், நாங்க அல்லாஹ் தஆலாவால் இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்ட மலாய்க்காமார்கள் என்று சொல்லி அந்த மனிதர்களை அப்படியே இறகால தட்டின நேரம் குருடர்களா மாறி போறான். ஆனாலும் அந்த தீமை அந்த இடத்திலிருந்து விடுவதற்கு அவர்கள் ரெடியாகல. அந்த அழிவு தனக்கு வேணும்னு நாங்க கேட்டுக்கொண்டாங்க. நாங்க அடுத்த நாள் வாரோம், திரும்பி போறாங்க. மலக்குமார்கள் சொல்றாங்க லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நீங்களும் உங்களோட குடும்பத்தாட்களும் இந்த ஊரை விட்டு போயிடுங்க, உங்களோட மனைவியை விட்டுட்டு போங்க, மத்தாக்களோட நீங்க குடும்பத்தோட போய் சேருங்க, இந்த ஊரை நாங்க அழிக்க போறோம். லூத் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ், இது கங்கால என்னால சக்திக்குட்பட்ட வரை இந்த தீமைக்கு எதிராக நான் போராடி இருக்கிறேன், இது கங்கால உன்னுடைய நாட்டத்தை நீ செஞ்சிடு சொல்லி பிரார்த்திக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான். அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா அழிக்கிறான். ஒவ்வொருத்தர நாமம் எழுதப்பட்ட சுடுகற்களால் அவர்கள் தாக்கப்பட்டு அந்த பூமி வானத்தின் மீது உயர்த்தப்பட்டு தலைகீழாக புரட்டப்படுகிறது. அந்த இடம் ஜோர்தானிலே இன்னும் இருக்கிறது, சாக்கடலுக்கு பக்கத்திலே. அந்த இடம் நாற்றம் அடித்த வண்ணம் இன்னும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சகோதரர்களே, இந்த வரலாறு அல் குர்ஆனில் சொல்லப்பட்டது. வாசித்துப்பார். ஆங்காங்கே சொல்லப்பட்ட அந்த வரலாறை தொகுக்கின்ற பொழுது சம்பவத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், மன் வஜத்துமூஹு يعمل عمل قوم لوط فاقتلوه الفاعل والمفعول به.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரவாஹு திர்மிஸி, ஷேக் அல்பானி அவர்கள் இதனை சஹீஹ் என்று சொல்கிறார். யாரெல்லாம் இந்த செயலிலே ஈடுபடுகின்றார்களோ, ஈடுபடுத்தப்படுகிறார்களோ, அந்த 2 பேரையும் நீங்க கொல்லுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நெருப்பு வச்சு கொள்ளுவோம். பாவமான காரியங்கள் அது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இன்று நடைபெறுகிறது. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணுமாக நடைபெறுகிறது. அதுக்கு சமூக அங்கீகாரத்தை கேட்டு போராட்டம் வேறு எடுக்கிறோம். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா உட்பட இதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அது மேற்கொண்டு வருகிறது, சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. அல் குர்ஆனும் சுன்னாவும் பேசப்படாத, போதிக்கப்படாத சமூகங்களில் இவ்வாறான தீமைகள் கோலோற்றும். இதற்கான உழைப்புகள் நடைபெறாத பொழுது இது தலைவிரித்தாடும். வெட்கமட்டு சென்றா, வெட்கம் இல்லாம போனா எதுவும் நடக்கும். சாதாரணமா கருதப்பட்டா எதுவும் நடக்கும். அதே போல இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஃபத்வா சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை பார்க்கின்ற போது எவ்வாறு விபச்சாரம் செய்த ஒரு மனிதனை, திருமணம் முடித்த ஒரு மனிதனை கல்லறிந்து கொல்ல வேண்டுமோ அதே போன்று இவங்களையும் கொல்லும். சில இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சுவரை அப்படியே வச்சு ஆட்கள் அங்கால வச்சு அப்படியே தள்ளிவிடும், மௌத்தாப்போம். இப்படி பயங்கரமான ஒரு பாவமாக இந்த பாவம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த தீமை சமூகத்தில் வளருவதற்கு ஆரம்பமாக ஒரு காரணம் சொன்னேன். அதுதான் சமூகம் என்று கைத்தொலைபேசி ஊடாக, வலைதளங்கள் ஊடாக பார்வைகளை பரவ விடுவது. வரையறை இல்லை, எல்லாத்தையும் பார்க்கணும். கணவன் மனைவி டிரான்ஸ்பரண்டாக இல்லாம, வெளிப்படைத்தன்மை இல்லாம சில நேரம் போன் பாவிக்கும். நம்ம 2 பேரும் தான் போன் பாவிக்கிறேன்னு வைங்களேன், யார் யார் என்னென்னத்தை பார்க்கிறன்றது கிளியரா இருக்கு. இன்று பல்வேறு நாடுகள்ல இருந்து உருவாக்கப்படுகின்ற, நடிக்கப்படுகின்ற டிராமாக்கள் சர்வசாதாரணமாக எல்லோராலும் மொழி தெரியாட்டியும் பார்க்கப்படுகிறது. அந்த டிராமாக்கள் ஊடாக இந்த பாவகரமான செயல் போதிக்கப்படுகிறது. அவர் பாவமாக பார்க்கப்படுறது இல்லை, போதிக்கப்படுகிறது. இதனால குடும்பங்கள் நாசமாக, குறிப்பாக சிறு பிள்ளைகள் கூடுதலாக பாதிக்கப்படுவார். சகோதரர்களே, அன்பார்ந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களே, தாய்மார்கள், இல்ல ஊண்டி சொல்றது என்ன தெரியுமானா, புள்ளகளை பாதுகாருங்க. உங்களோட கண்ணை போல பாதுகாருங்க. உங்களோட 2 கண்மாணிக்கம் எப்படி நீங்க கவனமாய்க்கிறீங்களோ, எந்த ஆபத்து வந்தாலும் அதை பெரிசா வந்தா பாக்குறீங்களோ, இந்த மாதிரி நீங்க புள்ளகளை பாருங்க. இது இன்றைக்கு முழு நாட்டிலையும் மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாக பயங்கரமான ஒரு நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது, மறுக்க இயலாது. தனிய புள்ளகளை விட்டுறாதீங்க. போற இடம் வார இடத்தை பாருங்க. குறிப்பிட்ட நேர காலத்துக்குள்ள போய் வாரத்தை அவதானிங்க. தெரியாதவங்களோட, மூத்த சகோதரர்களோட, சமவயது அல்லாதவங்களோட பழகுறதுக்கு விடாதீங்க. ஒன்றாக வீடுகள்ல வந்து தங்குறதுக்கு விடாதீங்க. உங்களோட புள்ளகளை உங்களோட வளருங்க. நல்லது கெட்டதுகளை சொல்லிக் கொடுங்க. குறிப்பிட்ட வயசு வரைக்கும், ஒரு 10 வயசு வரைக்கும்
தாய் மிக தெளிவாக சொல்லிக் கொடுப்பா, இன்ன பாவங்கள் இருக்குது வாப்பா, கவனமாகிரு, இந்த இடங்களை பிடிக்கிறதுக்கு நீ விடாத, பேட் டச் குட் டச் சொல்லிக் கொடுங்க. இப்படி யாராவது செஞ்சா இந்த இடங்கள்ல நீங்க அவங்கள அலர்ட் பண்ணுங்க, மற்றவங்களை உதவி கூப்பிடுங்க, சொல்லிக் கொடுங்க. 12 வயசு பிந்தினத்துக்கு பிறகு மிக தெளிவாக பருவத்தை அவர்கள் அடைகிறார்கள். அவர்களுடைய ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால் அவர்களுடைய மர்ம உறுப்பிலிருந்து எப்பொழுது இந்திரியம் வெளிப்படுகிறதோ அப்போது அவர்கள் பருவத்தை அடைந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு பட்டோலை விதிக்கப்படுகிறது. தகப்பன் சொல்லிக் கொடுங்கள், இதுதான் வழிகாட்டல். உங்களை சுற்றி வருகின்ற சவால்கள் இதுதான், இதிலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கொள்ள. புள்ள குமரு பிள்ளையாக இருந்தால் அவர்கள் பருவ வயது அடைந்து வருவது தாய் சொல்லிக் கொடுப்பா, இன்னதான் சொல்லியிருந்து சில தகப்பனை சொல்லிக் கொடுக்கலாம். இதை சொல்லி கொடுக்காம உகேண்டு வாழ்ற வாழ்க்கையில சகோதரர்களை குடும்ப வாழ்க்கைன்றது வெட்கப்பட்டா அதுக்கு பிறகு வர விளைவுகளால் வெட்கப்பட வேண்டும். தீமையை எதிர்த்து போராடுகின்ற தைரியத்தை பிள்ளை கொடுங்க. அவமானப்படுற இடங்களை எழுதி திருப்பி பறிச்சு கொடுங்க. ஆம்புள்ள பிள்ளைக்கும் பொம்புள்ள பிள்ளைக்கும் தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுக்கணுமா சொல்லிக் கொடுங்க. அது சமூகத்துக்கு போகின்ற பொழுது எதிர்கொள்கின்ற சவால்கள் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அதுக்கு பழக்கிற அமானியம் எங்கட நாங்க சொல்லிக் கொடுக்காம யார் சொல்லிக் கொடுக்கிறது? இது பாடசாலை சமூகம், ஆசிரியர் சார் சமூகம் அதுல சொல்லிக் கொடுக்கணும். பள்ளி நிர்வாகம் சார் சமூகம் சொல்லிக் கொடுக்கணும். ஹஸ்ரத்மார் சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்களான நாங்களும் வழிகாட்டணும். இல்லாட்டி சகோதரர்களே நன்னாண்டு கருதி தீமையை செஞ்சுட்டு போவாங்க. வெக்கம் கூச்சம் உடுபட்டுடும். பாதிப்புகள் வந்தாலும் சொல்ல மாட்டார்கள். குமுறி குமுறி உள்ளத்தில் அவளை பூட்டி வைத்து காலப்போக்கில் அது வைராக்கியமாக மாறி இன்னும் பல மனிதர்களையும் அந்த பாதைக்கு கொண்டு வருகின்ற வேலையை செய்வார்கள். ஏற்பட்டா அதுல சுவையை அனுபவித்தால் ஒரு பயங்கரமான நிலைக்கு சமூகம் போகலாம், என பிள்ளைகள் ஆட்படலாம். அதிலிருந்து நாங்க அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிற சகோதரர்களே. ஒரு நபி செஞ்ச பொறுப்பு அது, ஒரு நபி செஞ்ச போராட்டம் அது. அந்த போராட்டத்தில் அவர் மிக கஷ்டப்பட்டு கடைசி நிலையில் அல்லா தாலாட்ட பொறுப்பு சாட்டிட்டு அவர் விட்ரோவாய் போனார். இன்னைக்கு இப்படியான தீமைகள் பலது பேசலாம், ஆனால் நேரம் அதற்கு இடம் காணாது. இந்த தீமையிலிருந்து நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும், சமூகத்தை பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும். அது பாதுகாக்கப்படாத பொழுது சகோதரர்களே விளைவுகள் படுமோசமானதாக மாறும். அல்லாஹ் தாலாவும் மறுமையில் மிக பயங்கரமான தண்டனையை பொறுப்பு வாழ்ந்தவர்களுக்கும் இது சார்ந்த தீமைகளை செய்பவர்களுக்கும் தருவான் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. சமூகத்தில் இத்தகைய தீமைகள் செய்யறவங்க சிலர் சொத்த மனிதர்கள் தான் இருப்பார். ஆனால் முழு சமூகமும் அதற்கு ஆட்பட்டு விடக்கூடாது. விஷயத்தானியத்தான உணர்வுகள் தீண்டப்பட்ட மனிதர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் பிள்ளைகளை பாதுகாக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் பிள்ளைகளை தனிய விட்டுறவானா. பெற்றோர்களுடைய பொறுப்பு இது அடிக்கடி பேசப்படுது, பல தலைப்புகள்ல பேசப்படுவது. பிள்ளைகளுக்கு நேர காலத்தை நீங்க ஒதுக்குங்க, பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்கி கொடுங்க. பள்ளிக்கு போனா ரிட்டர்ன் டைம் பாருங்க, பயானுக்கு போனா ரிட்டர்ன் டைம் பாருங்க, கிளாஸ் போனா ரிட்டர்ன் டைம் பாருங்க, கிளாஸுக்கு தான் போறாங்கன்றத பாருங்க, விளையாட கிரவுண்டுக்கு போறாங்கன்றத பாருங்க, கிரவுண்டுக்கு போய் பாருங்க. முடிஞ்சா ரிட்டர்ன் டைம் பாருங்க. வீட்டுக்கு வாரத்துக்கு 5 நிமிஷம் போகுதுண்டா, 15 நிமிஷம் ஏன் லேட் ஆனன்றத தேடுங்க.
பொதுபோக்காக விட்டுட்டா, கரிசனையற்றிருந்தால், இத்தகைய ஆபத்தான பாரதூரமான குற்றங்களில் நாங்கள் அலட்சியமாக இருந்தால் கண்குளிர்ச்சியான ஒரு குடும்பத்தை நானும் நீங்களும் காண மாட்டோம். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எங்கட சம்பாத்தியமும் என் வாழ்க்கையும் பிள்ளைகளுக்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன். அவங்களோட வாழ்க்கைக்காக, அவங்களோட சந்தோஷங்களுக்காக, அவங்களோட கண்குளிர்ச்சிக்காக. அவங்களை கண் போல பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எனவே இத்தகைய அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சொல்லிக் கொடுங்க, சின்னத்துல சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தா தன்னை பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பிள்ளைகள் செய்யும். அந்த பாவத்திற்கு பிள்ளைகள் ஆட்படுத்தப்பட மாட்டார்கள். எனவே அத்தகைய பாவங்களிலிருந்து எங்கட சமூகத்தை பாதுகாத்து அல்லாஹ் தஆலாவினுடைய திருப்தியையும் சுவனத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களாக வாழ்வதற்கு வல்லநாயன் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இத்தகைய மோசமான பாவங்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், நன்மைகளை வாழ வைக்கின்ற மனிதர்களாக எங்களை ஆக்கிவிடுவாயாக. தீமைகளை எதிர்த்து போராடுகின்ற துணிச்சலையும் ஆர்வத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எதுவெல்லாம் சமூகத்தில் நன்மை என்று இருக்கிறதோ அந்த நன்மைகளை ஹயாத்தாக்கின கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எதுவெல்லாம் தீமை என்று இருக்கிறதோ அதனை பூண்டோடு அழிக்கின்ற மனிதர்களாக நீ எங்களை ஆக்கி உன்னுடைய மிக பெரும் கிருபையை கொண்டு, உன்னுடைய தனிப்பெரும் ஆற்றலை கொண்டு நம் அனைவரையும் மன்னித்து உன்னுடைய சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தருள்வாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பஅத் ஃபயா இபாதல்லாஹ் உஸீக்கும் வ இய்யாய அவ்வலன் பித்தக்வல்லாஹ் வ இன்ன தக்வா துன்ஜிக் மின் அஸாபின் அலீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். بارك الله لنا بالقرآن الكريم ونفعنا بالآيات وذكر الحكيم. إن الله تعالى جواد كريم ملك عظيم فاستغفروه إنه هو الغفور الرحيم.